திமுகவுக்கு கற்பனையே பண்ண முடியல. அப்படியெல்லாம் ஆட்கள் வந்து சட்டசபையில் உட்காருவாங்க, நம்ம எதிர்கட்சியாக போயிடுவோம், வாழ்நாளில் நம்ம வரவே முடியாது. இந்த பசங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஏன்னா இப்போ விஜய் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம். அந்த காரு நான் கேட்குறேன், எம்எல்ஏ வரவன குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா செலவு பண்ணி தாங்க இந்த சீட்டுக்கே வர்றேன். அப்போது இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? டிவிக்கு நிறைய பேர் பணம் இல்லாதவங்களும் எம்எல்ஏவாக இருந்தாங்க இல்லையா? சம்பளம் எவ்வளோ எம்எல்ஏகளுக்கு? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அப்புறம் அப்போ ஒரு டிவியில் கார் வாங்கிக்கின்றீங்க. நீங்கள் பாருங்கள், எம்எல்ஏ 5 வருஷம் கழித்து முடிஞ்ச பிறகு பாருங்கள், அந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வந்துடும். முதலமைச்சர் சொன்னால் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும். என் டேபிள் இருக்குங்கிறாரு, என் டேபிளில் பூசை பண்ணுறக்கா வச்சுருக்கீங்க, மந்திரம் போடுறக்கா வச்சுருக்கீங்கன்னு. அண்ணன் திமுகவில் நாயுடு டாமினேஷனாக இருந்தது, தாவைக்கால ரெட்டி டாமினேஷன் ஆகி போச்சு. பேசாமல் ஆந்திராவோட இணைச்சிடலாம். உங்கள் டேபிளில் வந்து எல்லா ஃபைல் இருக்குன்னு சொன்னால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தானே ஃபைல் டேபிளுக்கு வருது. அது ஏன் தயங்க? எனக்கு அன்கோ போட்டேன். நேரம் ஏன்னா நாங்கள் ஊழல், நாங்கள் அது இல்லைங்க டைம் வரணும். இல்லை அதான் நாங்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கோம், ஊழல் பண்ண ஆரம்பிச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஊழல் ஆரம்பிச்சிச்சு. இல்லை, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் இல்லை அமைச்சருக்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கே அனுபவம் இல்லை. அப்போ அதிகாரிகள் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உள்ள அதே ஊழல் அதிகாரிகள் தான், அதே அதிகாரி தான். எடப்பாடிட்டு யார் செயலாளரோ அவங்க தான் ஸ்டாலினுக்கு செயலாளர், இப்போ விஜய்க்கும் செயலாளர். இது எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? விஜய் அவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ கரப்ஷனுக்கு எதிராக இருக்கணும் என்ன இருக்கா, இல்லை கரப்ஷன் பண்ணணுன்ற என்ன இருக்கா? இல்லை, எல்லாமே கரப்ஷன் ஆகிட்டாங்க, முதலமைச்சர் உட்பட கரப்ஷன் ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் அமைச்சர்களை விட்டுருங்க, முதலமைச்சரை சொல்கிறேன். முதலமைச்சர் இந்தியா டுடே பத்திரிகையில் அந்த விழாவுக்கு போய் கலந்துக்கிறார். அந்த விழாவுக்கு கலந்து கொள்ளுகிற பொழுது பெரிய அளவில் விளம்பரம் வச்சது யாரு? G2 வைக்கிறான். G2 கைது செய்யப்பட வேண்டிய நிறுவனம். 10 வருடங்களுக்கு பின்னாடி என்ன விலைக்கு போகுமோ அதை இப்பவே வித்துட்டான். இந்த G2 பாலா திருப்பூர் பேர் ராமஜெயம், அவன் அங்கிருந்து மோசடி செய்துவிட்டு தப்பி ஓடி வந்து அண்ணா நகர் கார்த்திகிட்ட சரண்டர் ஆனார். அதன் மூலம் சபரீசனுக்கு அறிமுகம். இப்போ அந்த நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம் கோடி. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆதாரத்தை தாவேக்கா மேலே சுமத்தாமல் இருக்காங்கன்னா, இவங்க சுமத்துனா அவன் பழைய ஃபைலில் நோண்டிடும். யார் ஃபைல்? இப்போ திமுகவினுடைய எல்லா ஃபைலும் சிஎம் விஜய் கிட்ட இருக்கு. நீங்கள் தொட்டா நாங்கள் தொடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா? அதே சரியான பயன். இவர் முதலமைச்சரோட ஆசீர்வாதம் எங்கே போகிறாரு? அப்புறம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய 100 நாட்கள் ஆட்சி வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 100 நாட்களுடைய ஆட்சியில் பலதரப்பட்ட பார்க்கும்பொழுது ஊழலுக்கு எதிராக இருக்காங்க அந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உண்மையாகவே கவர்மெண்ட் எப்படி இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் இல்லை அமைச்சர்களுக்கு. ஓகே, குறிப்பாக முதலமைச்சருக்கே அனுபவம் இல்லை. அப்போ அதிகாரிகள் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உள்ள அதே ஊழல் அதிகாரிகள் தான், அதே அதிகாரி தான். எடப்பாடிட்டு யார் செயலாளரோ அவங்க தான் ஸ்டாலினுக்கு செயலாளர், இப்போ விஜய்க்கும் செயலாளர். இது எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் சட்டம் நினைக்கிறாங்க. அதிகாரிகள் கரப்டடாக இருப்பான், அதிகாரிகளை ஓரங்கட்டக்கூடிய அனுபவம் இல்லை. அதனால் அதிகாரிகள் காட்டில் அடைமலை. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ கரப்ஷனுக்கு எதிராக இருக்கணும் என்ன இருக்கா, இல்லை கரப்ஷன் பண்ணணுன்ற என்ன இருக்கா? இல்லை, எல்லாமே கரப்ஷன் ஆகிட்டாங்க, முதலமைச்சர் உட்பட கரப்ஷன் ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் அமைச்சர்களை விட்டுருங்க, முதலமைச்சரை சொல்கிறேன். முதலமைச்சர் இந்தியா டுடே பத்திரிகையில் அந்த விழாவுக்கு போய் கலந்துக்கிறார். அந்த விழாவுக்கு கலந்து கொள்ளுகிற பொழுது பெரிய அளவில் விளம்பரம் வச்சது யாரு? G2 வைக்கிறான். G2 கைது செய்யப்பட வேண்டிய நிறுவனம். 10 வருடங்களுக்கு
பின்னாடி என்ன விலைக்கு போகுமோ அதை இப்பவே வித்துட்டான். அந்த G2 பாலா திருப்பூர்ல பேர் ராமஜெயம், அவன் அங்கிருந்து மோசடி செய்து விட்டு தப்பி ஓடி வந்து அண்ணா நகர் கார்த்திகிட்ட சரண்டர் ஆனார். அதன் மூலம் சபரீசனுக்கு அறிமுகம். இப்போ அந்த நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 லட்சம் கோடி இருக்கு. அத்தனை நிலத்தையும் அபகரித்து G2 வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட்டு, கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானா 4 மாநிலத்தில் மிகப்பெரிய நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனமாக மாறி இருக்கு. இந்த நிறுவனம் செய்த முறைகேடுகள் எடுத்தா திமுக வாழ்நாள் வெளியே வர முடியாது. ஜெயலலிதா 2011 வந்த பிறகு திமுகவினரால் செய்யப்பட்ட நில மோசடி வழக்குக்காக ஒரு தனி விங்கி அந்த அமைச்சாங்க. அது ஏறக்குறைய அதில் புகார் கொடுத்தவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேர் புகார் கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் அலுவலகத்தில் 2011 என்ன தெரியுமா விங்கு, திமுகவால் அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்கும் ஒரு போலீஸ் பிரிவு. இப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஒரு குறைந்தபட்சம் 5000 பேர் கியூ நின்று மனு கொடுத்தோம் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் அலுவலகத்தில். அப்போ அந்த வழக்கெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா வழக்கு நடத்தலை. திமுககாரன் காசு கொடுத்து அந்த வழக்கெல்லாம் ஒன்றுலாம் பண்ணிட்டாங்க. இப்போ அதே போல் இப்போ வழக்கு இருக்கு. யார் மேலே? G2 மேலே. அவ்வளோ புகார் இருக்கு. புகார் வாங்குவாரா விஜய்? கட்டி பிடிச்சிக்கிறார் போய். யார? அந்த G2 பாலாங்கிற குற்றவாளிய யார் கட்டி பிடிக்கிறா? முதலமைச்சர் கட்டி பிடிக்கிறாரு. அப்போ ஊழலை கட்டி பிடிக்கிறீங்க, ஊழல் வெளியே வராது. அப்புறம் திமுகவை ஒழிக்கிறதுக்கு தானே உங்களை கண்டுபிடிச்சான். நீங்களே திமுகவா மாறி திமுகவோட கை கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நேற்று ஐபிரிசாமி சட்டமன்றத்தில் கேட்குறாரு, நீங்கள் சொல்லுகிற ஊழலுக்கு ஆதாரம் இருக்கான்னு அடித்து கேட்குறாரு. அடிச்சு யாரு? முதலமைச்சர். அது நானும் இருப்பார். ஊழலுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிரிசாமி சட்டமன்றத்தில் கேட்குறாரு. அதுக்கு சிஎம் அவர்களே எழுந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நிதியமைச்சர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, அவர் சொன்ன அத்தனையுமே என் டேபிள் ஃபைலில் வந்து இருக்கு, நான் எடுத்து வெளியிடுன்னு சொல்கிறார். உண்மையாகவே அவர்கிட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். முதலமைச்சரே சொல்லும்போது அது பொய் சொல்கிறாரு அப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்க, வக்கீல் தானே. முதலமைச்சர் பொய் சொல்கிறாருங்க சட்டசபையில். எப்போ வெளியே அதுதான் சப்ஜெக்ட். உண்மையா நீங்களே கேள்வி எழுப்பக்கூடாது. நீங்கள் கர்நாடகாவில் 3 பேரை சுட்டு கொண்டு விட்டான். நம்ம சட்ட அமைச்சர் சொன்னார் 2 பேரையும் விசாரிக்கணும்னாரு. இவர் கர்நாடகா ஆதரவாக பேசினார். நீங்கள் அதே மாதிரி தான் பேசுகிறீங்க. முதலமைச்சர் சொன்னால் ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும். என் டேபிள் இருக்குங்கிறாரு. என் டேபிளில் பூசை பண்ணுறக்கா வச்சுருக்கீங்க, மந்திரம் போடுறக்கா வச்சுருக்கீங்கன்னு. உங்களை எதுக்கு உட்கார வச்சான்? இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு, ஊழலை கண்டுபிடிச்சு கருணாநிதி குடும்பம் அத்தனை பேரையும் எடுத்து வெளியிட மாட்டுறாரு. ஏன் வெளியிட மாட்டுறாரு? வெளியிட மாட்டாருன்னா அன்கோ ஆகி போச்சு. விஷ்ணு ரெட்டி, அஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, 3 ரெட்டிகளும் திமுக நாயுடுகளோட அன்கோ போயிட்டாங்க. நீங்க ஆந்திரா தெலுங்கானாவில் இன்னொரு ரெட்டி ஆட்சியில் இருப்பாங்க, நாயுடு இருப்பாங்க. இப்ப இங்கேயும் அப்படித்தான். அண்ணன் திமுகவில் நாயுடு டாமினேஷன் இருந்தது, தாவைக்கால ரெட்டி டாமினேஷன் ஆகி போச்சு. பேசாம ஆந்திராவோட இணைச்சிடலாம். நான் வேதனையா சொல்றேன், நீ சிரிக்கிறீங்க வேதனை. அப்போ என் டேபிளில் வச்சிருக்கேன்னா இதான் பதில். போலீஸ்காரன் போய் கேட்டீங்கன்னா, நீ கிரைம் குற்றவாளி, உன்னுடைய கிரைம் ரேட்டை நான் டேபிளில் வச்சிருக்கேன். யார் சொல்றது? இன்ஸ்பெக்டர் குற்றவாளி சொல்லுவாரு மிரட்டுறதுக்கு. ஆனா மிரட்டி எதுக்கு? பணம் வாங்குறது. குற்றம் செஞ்சா அப்படி ஜெயில போடணும்ல, சட்டம் அதானே சொல்லுது. இல்லை, எனக்கு என்னன்னா, இப்போ இவர் வந்து மிக தீவிரமான திமுக எதிர்ப்பை விஜய் பேசுறாரு. அதனால தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு சிஎம் ஆக்கிட்டாங்க. உங்க டேபிள்ல வந்து எல்லா ஃபைல் இருக்குன்னு சொன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தானே ஃபைல் டேபிளுக்கு வருது. அது ஏன் தயங்க? எனக்கு அன்கோ போட்டேன் நேரம். ஏன்னா நாங்க ஊழல், நாங்க அதுக்கு டைம் வரணும். இல்லை, அதான் நாங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கோம், ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஊழல் ஆரம்பிச்சிச்சு. ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஊழலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, புஷ்யானந்த் சொல்றாரு, எங்கேயாவது ஊழல்னா ஒன்னு எடுத்து காட்டுங்க, நீங்க ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்றாரு. அதாவது நீங்க ரகுபதி சட்டமன்றத்தை சொன்னார் 3% கமிஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. இவங்க நாங்க இருக்கும்போது 30% வாங்கிட்டு இருந்தோம்.
நீ 3% தான் வாங்குற. அதான் ரகுபதி சொன்னார். நாங்கள் இருக்கும்போது 30% வாங்குவோம், நீ 3% வாங்குற. இதுதான் அங்கே சண்டையே. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் ஆதாரத்தை தாவேக்கா மேலே சுமத்தாமல் இருக்காங்கன்னா, இவங்க சுமத்துனா அவன் பழைய ஃபைலில் நோண்டிடும். யார் ஃபைல்? இப்போ திமுகவினுடைய எல்லா ஃபைலும் சிஎம் விஜய் கிட்ட இருக்கு. நீங்க தொட்டா நாங்க தொடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா? அதே சரியான இவர் முதலமைச்சரோட ஆசீர்வாதம் எங்கே போறாரு? ஸ்டாலின். அப்புறம் மக்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் சொல்லி அவனுக்கு ஓட்டு போட்டான். எதுக்கு ஓட்டு போட்டான்? தீய சக்தி தூய சக்தி, இவனை ஒழிக்கிறதுக்கு தானே ஓட்டு போட்டான். இந்த தீய சக்தி எங்கே போகுது? தூய சக்தி எங்கே போகுது? தீய சக்தி வீட்டுக்கு போகுது அன்கோ போடுறதுக்கு. அப்போ தாவேக்கு ஆட்சியில் ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உதாரணத்துக்கு சேலத்தில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விஜய், தமிழன், பார்த்திபன், சோபா, சந்திரசேகர் அவர் பேர். என்ன சரிகளா பேர் சொல்றீங்க? ஆமாம். எதுக்கு விஜய் அவர் கட்சி எவனாவது சொந்த பேருக்கு முன்னாடி இப்போ திமுக காரன் போகிறான். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் ஐ பெரியசாமி, இப்படி எவனா வைப்பானா? யாரும் எல்லாம் முட்டாப்ப. ஏன்னா திருடுறதுக்கு வழி. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் 400 பஸ்ஸுக்கு, ஆம்னி பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு? 400 பஸ்ஸுக்கு. அப்போ அந்த தனியார் பஸ் முதலாளி சங்க தலைவர் சொல்கிறாராம், பேசியாச்சு முடிச்சாச்சு, இனி நம்மளே விலை ஏற்றிக்கலாம். அரசு நிர்ணயித்த கட்டணம் இருக்குல்ல, அதை தூக்கி ஓரமாக போடுங்க. யார் சொல்கிறா? தனியார் பஸ் முதலாளி சங்க தலைவர் சொல்கிறார். பேசியாச்சு முடிச்சாச்சு. 400 பஸ்ஸுக்கு அனுமதி வாங்கியாச்சு. எதுக்கு? ஆம்னி பஸ்ஸுக்கு. அப்போது ஒரு பஸ்ஸுக்கு 5 லட்ச ரூபா போட்டால் 400 பஸ்ஸுக்கு ஏறக்குறைய 20 கோடி ரூபா போயிடுச்சு. போச்சா போலியா? அதே போல் இந்த ஆர்டிஓ ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபரு, அதில் பணம் கொட்டும் பிரேக் இன்ஸ்பெக்டர். இப்போ ஆர்டிஓவுடைய எக்ஸாமுக்கு நேரடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி பல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்களே. ரூல்ஸா சார்? திமுக கொண்டு வராது ரூல்ஸா? அதிமுக கொண்டு வராது ரூல்ஸா? சொல்லுங்கள். ஊழலே எல்லாமே இருக்குது. நீங்கள் போக்குவரத்து துறை வேணும்னு தான் திமுக ஆட்சியில் ராஜகண்ணப்ப 300 கோடி ரூபா ஒரு சொத்தை விற்று அதிமுக ஆட்சி காலத்தில் திருடுனது. 300 கோடிக்கு அந்த சொத்தை விற்று சபரீஷன் கொடுத்து தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனார். திமுகவிலும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தார். அப்புறம் இல்லை ஏன்னா ஒரு தலித் பிரச்சனை வந்துருச்சு. இந்த எல்லாருக்கும் போஸ்டிங் போடுற வெளிப்படையாக அவங்க சமுதாயத்துக்கு போட்டாருன்னு சொல்றது. ஆமா. அப்போ 300 கோடி ரூபா கொடுத்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விலைக்கு வாங்குறாரு யாரு? ராஜகண்ணப்பன். எல்லாமே ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபரு 50 லட்சம் 1 கோடி தான். நீங்கள் ரிஜிஸ்டார் ஆஃபீஸர் ரிஜிஸ்டார் இருக்காங்கல்ல, அதுக்கு 2 கோடி ரூபா ஒரு ஊருக்கு வர்றது. அதே போல் ஆர்டிஓவுக்கும் ஆர்டிஓனா அதாவது கோட்டாட்சியர், போக்குவரத்து, அது ரெண்டுமே ஆர்டிஓ தான். ஆர்டிஓ. அப்போ விஜய், தமிழன், பார்த்திபன் என்ன வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதே போல் புஷி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் ராத்திரி பூரா காரு வரவும் போகவும் இருக்குது. என்ன நடக்குது? இதை விஜிலன்ஸ் போய் நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையா? ஊழல் இல்லைன்னு. கண்டிப்பாக ஒரு பாம் ஊழல் நடந்ததாக ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் கூடி சீக்கிரம் நடக்கும். நடந்த பிறகு எக்ஸ்போஸ் ஆகும். சரிங்க. 1792 பேர் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ன்னு யூபியில் இருக்கக்கூடிய மேன் பவர் ஏஜென்சியிலிருந்து கண்டக்டிங் வந்து ஜாயின் பண்ணுறான். அடையார் 392 பேர், அயனாபுரம், வடபழனி, குரோம்பேட்டை 4 டெப்போல 1792 பேர். அப்போ எதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? இந்த ஏஜென்சிக்கு யார் கொடுத்தது? விஜயே கொடுத்தாரா? இல்லை புஷி கொடுத்தாரா? இல்லை ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்தாரா? தமிழ்நாட்டில் வேலையே இல்லையா? அப்போ உண்மையாகவே இது கவர்மெண்ட் நடக்குதா? கவர்மெண்ட்டுக்கு தெரியுதா? என்ன அப்போ ஊழல் இல்லாமல் இது எப்படி இருக்கும்? மணல் வந்து விசு ரெட்டி தான் இப்போ சர்வே பண்ணிட்டு இருக்காராம். பெரிய கொள்ளக்காரன் சேகர் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறார். அப்போ யார் இந்த விஜய் இயக்குறா? விசு ரெட்டி கூட்டிகிட்டு போய் எங்கே ஜாயின் பண்ணி விட்டாரு? சேகர் ரெட்டிட்ட விசு ரெட்டி கூட்டிகிட்டு போய் ஜி ஸ்கொயர் ஜாயின் பண்ணி விட்டார். 100 கோடி ரூபா ஊழல் நடந்தது. எங்கே? பள்ளி கோயில் நிலத்தை பிரைவேட் விற்றீங்க. இந்த 100 கோடி எங்கே போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே.
அப்போ முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போச்சா, இல்லை விஷ்ணு ரெட்டிக்கு போச்சா, இல்லை நந்தினி ரெட்டிக்கு போச்சா, இல்லை அஜய் ரெட்டிக்கு போச்சா, இல்லை பாசியா 100 கோடி யார்கிட்டயே போயிருக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் மர்மமாகவே நடக்குதுன்னா ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஊழல் தொடர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். சட்டமன்றத்தில் நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்பொழுது குறிப்பிட்டு ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ, ஐ திங்க் அவர் ஏதோ ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ பேர் டக்குன்னு தெரியல எனக்கு, அவர் வந்து கை ஓங்கின்னு வராரு, அடிக்கிற மாதிரி பேசுகிறாரு, இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காதீங்க சட்டமன்றம்னு சொல்லிட்டு பேசினாரு, நீங்கள் வந்து கண்ணியமான வார்த்தையை பேச மாட்டீங்க, பைத்தியக்கார பசங்களாம் சொல்லிட்டு நல்லா கேட்குறீங்க, இதுதான் ஒரு சட்டமன்றத்துக்கு முறையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திமுக வந்து இவங்களை ஒரு மாதிரி ரஃபாக டீல் பண்ணுறா சட்டமன்றத்தில். இல்லை, ஆமாம், திமுகவுக்கு கற்பனையே பண்ண முடியல. இப்படியெல்லாம் ஆட்கள் வந்து சட்டசபையில் உட்காருவாங்க, நம்ம எதிர்கட்சியாக போயிடுவோம், வாழ்நாளில் நம்ம வரவே முடியாது, இந்த பசங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய. ஏன்னா இப்போ விஜய் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம். அந்த காரு நான் கேட்குறேன், எம்எல்ஏ வரவனை குறைஞ்சபட்சம் 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா செலவு பண்ணி தாங்க இந்த சீட்டுக்கே வர்றாங்க. அப்போ இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. டிவிகேல நிறைய பணம் இல்லாதவங்களாம் இருந்தாங்க. டிவிகேல நிறைய பேர் பணம் இல்லாதவங்களும் எம்எல்ஏவா இருந்தாங்க இல்லையா? டிவிகேல பணம் இல்லாதவங்களாம் கூட எம்எல்ஏ ஆயிருக்காங்க இல்லையா? சம்பளம் எவ்வளோ எம்எல்ஏகளுக்கு? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அப்புறம் அப்போ ஒரு டிவில கார் வாங்கிக்கின்றீங்களா? இஎம்ஐல கார் நீங்க பாருங்க, எம்எல்ஏ 5 வருஷம் கழிச்சு முடிஞ்ச பிறகு பாருங்க, அந்த மாவட்டத்திலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரனா வந்துடும். மாவட்டத்திலேயே திமுக அதிமுக அப்படித்தானே இருந்தான். திமுக அதிமுக எல்லாமே துண்டு பீடி பொறுக்கிங்க, எச்சை பீடி பொறுக்கின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவ்வளவு கீழ்நிலையில் இருந்த ஆட்கள் தான் இப்போ எல்லாமே கல்வி தந்தைகள். ஜேபிஆர் நார்த் மெட்ராஸை சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி நைட்டு சாராயம் விற்பார். இப்போ ஒரு 50,000 கோடி சொத்து சேர்ந்துருச்சு. விஸ்வநாதா சின்ன சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், விஐடி பெரிய நிறுவனம். ஜெகத் ரட்சகன் கேட் கீப்பர் எங்கள் சத்யா ஸ்டுடியோவில், யார் வந்தாங்கன்னு எழுதி வைக்கணும். ஏசி சண்முகம் மிக சாதாரண ஆள். எல்லாம் இப்போ பட்டியலிடுங்க, எல்லாம் பெரிய டீம்டு யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய குறைஞ்சது ஒரு 50,000 கோடி. பச்சைமுத்து டியூஷன் வாத்தியார். அப்போ இவர்கள் எம்பி எம்எல்ஏ, இவர்களுடைய பதவி என்ன? எம்பி எம்எல்ஏ தான். இப்போ ஒவ்வொரு கார் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, இந்த காரு அரசு காரு. நான் விஜய் போவாரா அந்த காரில்? இல்லை புஷி போவாரா? ஆதவர்ஜனா போவாரா? இல்லை எதிர்கட்சி தலைவர் உதயநிதி போவாரா? பெரியசாமி போவாரா? யார் போவான்னு சொல்லுங்க. ஏழப்பட்ட எம்எல்ஏ போவாங்க. யார் ஏழப்பட்ட எம்எல்ஏ சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்காரன் தான் ஏழப்பட்ட எம்எல்ஏ. தாவேக்காலாம் ஏழையா இருந்து வந்தான், இப்போ பணக்காரன் ஆயிட்டான். நீங்க கீர்த்தனா சாதாரண ஆளு, இப்போ அந்த அம்மா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆன பிறகு 6 கோடி ரூபாய்க்கு சிவகாசியை சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனம் வீடு வாங்கி கொடுத்துருக்கு. 6 கோடிக்கு. திமுகவில் இருந்த லைசன்ஸ் ஒர்க்கு பண்ணி பல கோடி வசூல் பண்ணி கொடுத்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, 2 கார்த்தி, ஒரு சரவணன், ஹவாலா பணம் இப்போ கீர்த்தனாவுக்கு வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 5 கோடி 10 கோடி தான் கொடுக்குறான். யார்? இண்டஸ்ட்ரிஸ்ட்டு. அப்போது இந்த பணம் எங்கே போகுது? ஏழை எம்எல்ஏக்கள் தான். எங்கே பணம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது? ஹவாலாவில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் ஏழையா? அப்போ விஜய்க்கு யதார்த்தமே தெரியல. விவசாயி கடை முழுசா இன்னைக்கு வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. எடப்பாடி தள்ளுபடி பண்ண, திமுக தள்ளுபடி பண்ணிச்சு. ஏன் இவர் தள்ளுபடி பண்ணல? 1 லட்சம் ஹெக்டேர் தலையில் கை வச்சுட்டு இருக்கிறான், காஞ்சே போச்சு. அதை பற்றி யாரும் பேசலை, அதை பற்றி எந்த கவனமும் எடுக்கலை. எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கணும், நீங்கள் இந்த காரை துருப்பிடிச்சு போய் எங்கே நிற்கும் வேணாம் பாருங்கள். 10 நாள் நீங்கள் ஒரு 3 மாதத்தில் பாருங்கள், அவர் ரேஞ்ச் ரோவரு, பிஎம்டபிள்யூ, ஆடி காரில் போயிட்டு இருக்கான். சார், இப்போது தென்னிந்திய முதல்வருடைய மாநாடு அமித்ஷாவுடைய தலைமையில் நடக்குது. அந்த மாநாட்டினுடைய துணைத் தலைவராக அந்த மாநாட்டுக்கு விஜய் அவர்கள் தலைமை தாங்குறாரு. குறிப்பாக இந்த நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரதமர் யார் அப்படின்றப்போ அவங்களாம் வந்து விஜய் தளபதி நிறைய ரீல்ஸ் நானே பார்த்துருக்கேன். இன்றைக்கு பிரதமராகக்கூடிய அந்த உயரத்துக்கு விஜய் போயிட்டாரா? இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவதற்கே அவர் தகுதி இல்லை. ஆமாம். அதாவது இங்கே 75 வருஷமாக அரசியல் பண்ணி ஊழல் பண்ண கட்சி திமுக. 50 வருஷம் முதலமைச்சர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணாதுரை, இப்படி பல பேரை பார்த்த கட்சி. இந்த கட்சிகளை இவ்வளவு
ஊழல் ஊழல் ஊழல்னு மக்கள் என்ன பண்ணான், புது கட்சியை தேட ஆரம்பிச்சான். அப்படி தேடுனதில் கிடைச்ச ஆள் தான் விஜய். ஆனால் விஜயே நம்ம முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம கிடைக்குன்னு கற்பனை கூட இப்படி பார்க்கல. சரத்குமார் சொன்ன மாதிரி, டி ராஜேந்தர் சொன்ன மாதிரி, விஷால் ரெட்டி சொன்ன மாதிரி, பாக்யராஜ் சொன்ன மாதிரி, இப்படி பல பேர் சொன்ன மாதிரி தான் அவரும் திருச்சி கிழக்கு பெரம்பூர் தான் நின்னார். எங்கேயாவது ஜெயிப்போமா, இப்படியா ஜெயிச்சிடணும், இதுதான் கனவு. அப்போ கருணாநிதி முதலமைச்சர் ஆகுனா அவருக்கே தெரியாது. அண்ணா இறந்த பிறகு நெடுஞ்செழியன் தான் முதலமைச்சர். சீனியாரிட்டி. அவர் யாரும் டீ வாங்கி தர மாட்டார். நீங்கள் அமைச்சர் ஆன உடனே அண்ணா துறையில் அமைச்சருங்க, கட்சிக்கார ஒருத்தன் போய் 1 லட்சம் ரூபா அந்த காலத்தில் கொடுக்குறான். எதுக்கு? என் மகனுக்கு இந்த டாக்டர் சீட் வாங்கி கொடுங்க. அந்த காலத்தில் அங்கேயே உட்கார வச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சி கொடுத்துட்டார். யார்? நெடுஞ்செழியன். அப்போ அவர் முதல்வர் கருணாநிதி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பல பேர் வாங்கிட்டு வா, ஒரே ஆர்டரை போட்டார், 50 பேருக்கு 50 லட்சம் வாங்கிட்டு வான்னு இருப்பார். அப்போது விஜயோடைய நிலைமை அப்படி தான். முதலமைச்சர் ஆகும்னு அவரால் கற்பனை. நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி நெக்ஸ்ட் பிஎம்னு பேசுகிறாங்களே, அதனால ஆமாம் சார். அதாவது சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா பிரதமர் நாற்காலி வரைக்கும் நகர்ந்தார். அது உண்மை. மோடி 2014 மோடிக்கு ஒரு 30 சீட் 40 சீட்டு கம்மியாக இருந்ததுன்னா இந்த மதம் துணை பிரதமர். இது மோடி மெஜாரிட்டியை வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு அந்த எண்ணம் இல்லை. மோடிக்கு ஒரு 30-40 சீட் கேட்டதுன்னா எனக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் கூட இந்த டீல் பேசுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ வேணா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயாச்சு, அதனால் அடுத்து பிரதமர்னு சொல்லலாம், ஜனாதிபதினு சொல்லலாம், ஐநா சபை தலைவர் கூட சொல்லலாம். ஐநா சபை இந்த வெற்றி வர்ற பொது தேர்தலில் பாதியாக குறைச்சிடும். இப்போ சிம்பு இருக்கார் இல்லையா, டி ராஜேந்தருடைய மகன், அவர் அரசியலுக்கு வர மாதிரி இப்போ சவுக்கு சங்கருடைய மீடியாலாம் திறந்து வச்சு ஒரு சின்ன சமிக்கை ஒன்று வருது. சிம்பு அரசியலுக்கு வருவாரா? சிம்பு இல்லைங்க, யோகி பாபு கூட வரலாம், முதலமைச்சராக வரலாம். கூல் சுரேஷ் கூட வரலாம். அதனால் இதெல்லாம் ஒரு மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் வரலாம். மக்கள் இங்கே அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்கான். அப்போது அவர்களுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டால்தான் யார் முதலமைச்சராக தகுதியாக தேர்ந்தெடுக்கணும்னு அந்த மக்களுக்கு தெரியும். கேரளாவில் இருக்கிறவனுக்கு கம்யூனிசம் தெரியும், கல்வி தெரியும், யார் முதலமைச்சராக வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது அவன் தெளிவாக இருக்கான். பஞ்சாபில் தெளிவாக இருக்கான். மராட்டி தான் வரணும்னு நினைக்கிறான். கன்னடத்துக்காரன் தான் வரணும்னு நினைக்கிறான். இங்கே நம்ம வந்தாலே வாழ வைக்கும். இவனுக்கு முகவரியே இல்லை. இன்னொரு 50 வருஷத்துல தமிழுடைய மரபணுவே அழிஞ்சு போயிடும்னு ஒரு புள்ளி குறை சொல்லுது.